நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன் எடுக்க மாட்டேங்கிறான்டி. போனை சார்ஜில் போட்டு எங்கேயாவது போயிருப்பாரா இருக்கும். என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? அது இல்லக்கா, யாமினி வந்து இறங்கின விஷயம் தெரிஞ்சிருக்கும். போன் எடுத்தா போன்லயே அவனை பொழப்பென்னதான் போன் எடுக்கல. அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு மாத்தி மாத்தி ட்ரை பண்ற? ஹேய், விளையாடுறியா? அக்கா நான் சொல்றேனேன்னு கோச்சுக்காத. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப போய் கல்யாணத்துக்கு 2 நாள் இருந்தா அவன் பண்றதுக்குலாம் நான் தலையாடிட்டு இருக்கணுமா? அப்படி இல்லக்கா, ஆத்திரப்படாம நிதானமா பொறுமையா பேசுன்னு சொல்றேன். இது வரைக்கும் உங்களுக்கு நடுவுல எவ்வளவோ நடந்திருக்கு. அப்பெல்லாம் அமைதியா பொறுமையா இருந்தல்ல. அதாண்டி நான் பண்ண தப்பு. அப்பப்ப கூட்டி இருந்தா சரியா இருந்திருக்கும். ஏய், நீ ஓன் நம்பர்ல இருந்து போடு. என் நம்பர் வந்து அத்தனுக்கு தெரியுமே. போடுடி. என்னடி? இல்ல, எடுக்கல. வேற யார்கிட்டயாவது போய் 5 நிமிஷத்துக்கு போனை வாங்கிட்டு வா. அக்கா அடுத்தடுத்து போட்டா அத்தானுக்கே தெரியும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு போன் எடுக்க மாட்டான் அவன். அது இல்லக்கா, உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் அத்தானே முழிச்சிட்டு இருக்கோம். அத்தானே போன் பண்ணும். எந்த மூஞ்சியோட பண்ணுவான்? சொந்த மூஞ்சியோட தான் பண்ணணும். ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம பிபி ஏத்திக்கிற? கூலா அவ வந்து நிக்கிறாடி. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்துலயே அண்ணன் வேற. யோசிச்சு பாரு. அக்கா நடந்தது நடந்து போச்சு. இதை தாண்டி அவனும் சொல்லுவான். சொல்லட்டும். அப்படியே வாய் மேலே போடுறான் அவனை. அக்கா நீ பாட்டுக்கு அமைதியா இரு. மத்தியானம் வரைக்கும் பாப்போம். அத்தான் கூப்பிடலனா நான் போய் பாத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ போனை கொடு. இப்பதானே சொன்ன, திரும்ப போனை கொடுங்கற. கொடு. ஏய், அவ எப்படி இங்க வரலாம்? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டி. சார்ஜ் போயிருக்கோம். இப்பதான் சார்ஜ் போட்டிருப்பான்னு சொன்ன. ஆஃப் ஆனதும் சார்ஜ் போயிருக்கோங்கற. பொறு அத்தான் எந்த நிலைமையில இருக்குன்னு யாருக்கும் தெரியலையே. என்னடா மாப்ள இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? தெரியலையே. என்ன கேட்டா அவன் சரியான லூசு பையன் தான் சொல்லுவேன். அந்த பொண்ணால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு வர வச்சிருக்கான். காரில் வந்து ஸ்டைலில் இறங்குறா மாப்ள. இதில் சரவணை எங்கன்னு உரிமையாக கேள்வி வேற. அந்த கோபத்துக்கு அவளை குறவலையை நெரிச்சிருப்பேன். தப்பு நம்ம மேலையில் இருக்கு. அந்த பிள்ளைய கொண்டு என்ன செய்யுது? டே மாப்ள, நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் தான் ஏற்கனவே சொன்னல அவன் ஒரு லூசுன்னு. இல்லை மாப்ள, அவன் ஒரு காரியம் இருக்கேன். சும்மா லூசு மாதிரி நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்தி தெரியான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இன்னொரு பொட்டாச்சு கூட குஜால் பண்ணி தெரியான். எம்முட்டு தைரியம் இருந்தா அவளை எங்க வர வச்சிருப்பான். எனக்கும் அதாண்ட புரியல. ஏய், இதில் புரியறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? ஃப்ரெண்டுன்னு அவளை கல்யாணத்துக்கு வர வச்சுட்டா நாளைக்கு அவளோட சேர்ந்து சுத்துறப்ப யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. அதுக்கு தான். இதுவே கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்துருந்துச்சு, நடக்கிறதே வேண்டாம் மாப்பிள்ள. இப்போ சத்தப்போர் கூட பேச முடியல. வீடு பூரா சொந்தக்காரங்க வேற. நம்ம ஏதாவது ஒன்று பேச போக ஒன்றுக்கு நாளாக திருச்சி பேசி விட்டு போயிடுவாங்க. அதனால வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கோம்ல, அந்த பையன் நம்ம பயந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்குது. அவனை எனக்கு ஆரம்பத்திலிருந்து எனக்கு அவனை பிடிக்காது மாப்பிள்ள. எல்லாரும் சொல்லி ஒரு கட்டத்தில் அவனை ரொம்ப நம்பிட்டேன். இப்போ தானே தெரியுது அந்த நரிப்பையோட சாயம் போகிறான். டேய் விட்ரா, மாப்பிள்ளை பற்றி தப்பாக பேசாத. மண்ணாங்கட்டி மாப்பிள்ள. ஒருத்தரை பற்றி நம்ம முதல்ல யோசிக்கிறது கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கு பாரு. அவனா ஹலோ, நான் தான் வர்றேன். யோ
என்னயா சமையலுக்கு சாமான் செட்டு எடுத்து கொடுக்க கூட நாஜா வரணுமா? சரி சரி வாரேன். மாப்பிள்ள போலாம். எங்கடா? எங்க நம்ம வீட்டுக்கு தான். இல்லை மாப்பிள்ள, நீ கிளம்பு, நான் இங்கேருந்து அப்படியே போய்க்கிறேன். நீ எங்கே கிளம்புற? லீவுன்னு தானடா சொன்ன. இல்லை, லீவு தான். நான் எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்துட்டு? ஏய், இப்போ எதுக்கு நீ அங்கே வர யோசிக்கிற? ஏறா. இல்லைடா மாப்பிள்ள, ஏற்கனவே எனக்கும் மீனாட்சிக்கும் நிச்சயமான விஷயம் இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ போய் ஏய், என்ன மாப்பிள்ள விளாட்றியா? அந்த பையன் ஜம்முன்னு அவங்க ஆதலியை கூட்டுக்கு வந்து ரூம் போட்டு தங்க வச்சிருக்கியான். நீ என் ஃப்ரெண்ட்ரா. என் தங்கச்சி அந்த பையலை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப மறு வேச்சு பேசாம பரவாயில்ல விட்டு கொடுத்து உத்தமாட்டா. நீ உன்னை போய் தப்பா பேசுவாங்கன்ற படா. இல்லைடா மாப்பிள்ள, நான் வரல. ஏய், இப்போ வர போறே இல்லையா? இல்லைடா, என்னை பார்த்தா உன் மாப்பிள்ள தேவையில்லாமல் டென்ஷன் ஆவார். யாரு அந்த வெறும் பையலா? டேய், அப்படிலாம் பேசாதடா. உன்னை பார்த்தா அந்த சரவணன் டென்ஷன் ஆவானா? கண்டிப்பாக உன் மாப்பிள்ள டென்ஷன் ஆவான், அதனால தான் வரலன்ற. அதுக்குத்தான் நீ வரணுங்கிறேன். டேய், இது என்ன போட்டிக்கு போட்டியா? ஏய், போட்டிக்கு போட்டியோ ஏட்டிக்கு போட்டியோ ஏறா வண்டியில. இல்லைடா மாப்பிள்ள, ஏய், வரல. ஏறுன்ற இல்ல வாடா. என்னடா போலீஸை மிரட்டுற? சொன்ன வச்ச கேட்கலன்னா போலீஸ் ஆகுது ஹீலிஸ் ஆகுது. வாடா. அத்தா மோர். ரொம்ப முக்கியம் இப்போ, அதை எடுத்துட்டு போடி. அக்கா போடிங்கறல. ஏய், அந்த கிளாஸ் கொடு. போ. மீனாட்சி, பேசாதடா, வர்ற கோவத்துக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. அப்பதான் அண்ணன் கிட்ட நீ நல்லவன் வல்லவன் பெரிய பில்டப் கொடுத்த. சொல்லி வாய மூடல, வாசல்ல வந்து நிக்கிறா. அண்ணன் என்ன நினைக்க உன்னை பத்தி? என்னடா ஹீட்டு கம்மியா இருக்கு? யாமினி மொத்த மேட்டரையும் சொல்ல போல இருக்கே. யாமினி, இன்னொரு வாட்டி அவ பேரை சொன்ன அவ்வளவுதான். நீ யாமினி கிட்ட ஏதாச்சும் பேசுனியா? நான் அவகிட்ட எதுக்கு பேசணும்? வந்து இறங்குனதும் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டேன். அண்ணன் தான் அவளுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கு. மீனாட்சி, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் உண்மை நேர்ல வந்து நிக்குதே. அது இல்ல மீனாட்சி, அதான் அது இல்ல. யாமினிக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது இல்ல. யாமினிக்கு ஒரு ப்ராமிஸ். தெரியும்டா, நீ வரலனா நான் மீனாட்சி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்ப. அதான் அவளும் அங்கிருந்து கிளம்பி வந்து நிக்கிறா. ஐயோ, அவ இல்லாம தாலி கட்ட மாட்டேன்றதுக்கு ரொம்ப கோவப்படுறாளே. அவளுக்கே தாலி கட்டுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சா? என்னடா முழிக்கிற? 2000 வாட்டி எனக்கு போன் பண்ணி கேட்டல, சோமுக்கு கார்டு கொடுத்திருக்கியா இல்ல அருணாச்சலத்துக்கு கார்டு கொடுத்திருக்கியான்னு கேட்டல. நீ மட்டும் அவளுக்கு கார்டு கொடுக்கலாமா? கார்டு கொடுக்கல மீனாட்சி, கைய பிடிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். சரி, கார்டு கொடுத்த, கொஞ்சமாவது சொல்ல வேணாமா அவகிட்ட? யாமினி, நான் கார்டு கொடுக்கறேன், என் கல்யாணத்துக்கு வராத அப்படின்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அது எப்படிரா முன்னாள் காதலிக்கு முன்னால இன்னாள் காதலிக்கு தாலி கட்டுவ? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காது? என்னடா எதுக்குமே பேச்சு வர மாட்டேங்குது? இல்ல, நான் சொல்ல வந்தது வேற. இதுக்கு மேல வேற என்ன சொல்ல போற? இல்ல மீனாட்சி, யாமினி. போதும்டா உன் யாமினி புராணம். என் பேரு மீனாட்சி. என்ன நீங்க 8 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேருக்கும் நாளை மறுநாள் கல்யாணம். நம்மள பத்தி பேசுறதை விட்டுட்டு எதுக்கு சம்பந்தமே இல்லாம யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கணும்? அது இல்ல மீனாட்சி, யாமினி கூட ஒரு சின்ன பிரச்சனை. யாமினி சின்ன பிரச்சனை இல்லடா, பெரிய பிரச்சனை. இதுக்கு மேல யாமினின்னு வாய் திறந்த அவ்வளவுதான். அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். போ, போய் அவகிட்ட, நீ கல்யாணத்துக்கு வந்ததுக்கு நன்றி, நீ வந்ததுனால மீனாட்சிக்கு பிபி எகிரி போய் கிடக்குது, ஒழுங்கா மரியாதையா மூட்டையை கட்டிட்டு கிளம்புன்னு சொல்லு. என்ன சொல்லுவியா? சவுண்ட் கம்மியா வருதே. நான் போன் பண்ணி சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அது மரியாதையா இருக்காதேன்னு பாக்குறேன்.
எதுக்கு தேவையில்லாம கல்யாணத்தை ஒட்டி ஒருத்தர் வயித்தறிச்சல கொட்டிக்கிட்டு? நீயே சொல்லு. போடா, போய் சொல்லு. ஒரு நிமிஷம் இங்க வா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேக்குறது இல்ல. போ. ஒரு நிமிஷம். ரொம்ப அழகா தெரியுறியே. இப்படியே போய் யாமினிய பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை தான் நினைக்கிறேன். மீனாட்சி, இப்படி அழுது வடிஞ்ச மாதிரியே போ. எது சொன்னாலும் தலையாட்டிக்க வேண்டியது. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. அடடா, ரொம்ப கோவம் வருது. நீங்க ஜோக் அடிக்கிறப்பெல்லாம் நாங்க சிரிக்கணும், நாங்க ஜோக் அடிச்சா மட்டும் நீங்க மறைப்பீங்களா? இது எந்த ஒரு நியாயம்? எந்த நேரத்துல என்ன பாட்டுமா பாடுற? இந்த நேரத்துல எந்த பாட்டை பாடணுமோ அதைத்தான் நான் பாடினேன். என்னப்பா பண்றது? இந்த யாமினி மேட்ரை என்ன பண்ண போறோம்னு அன்னைக்கே கேட்டேன்ல, அப்பெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சவால் விட்டுட்டு இப்போ நொன்னப்பா பண்றதுன்னு என்னையே கேளு. வெந்த இடத்துல திருப்பி வேக வைக்காதப்பா. என்ன பண்ணலாம் சொல்லு. இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பாருங்க. பாருப்பா அம்மா இப்படி பேசுது. அவ கரெக்டா தான்டா சொல்றா. உன் டீம் பேட்டிங் பண்றப்போ நீ பேட் பண்ணல, இப்போ நீ போல் பண்ற டீம் அடி அடின்னு அடிப்பானுங்க, நீ வாங்கிக்க வேண்டியதுதான். மீனாட்சி வேற மறைச்சிட்டாப்பா. பின்ன மறைக்க மாட்டாளா? ஏன் கல்யாணத்துக்கே யாமினிய கூப்பிட்டேன்னு தானே மீனாட்சி மறைச்சுக்கிட்டு இருக்கா? இவனை கல்யாணம் பண்ணிக்கதான் யாமினி வந்திருக்கான்னு மீனாட்சிக்கு தெரிஞ்சது. அவ ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடிடுவா. அவளை விடுங்க, அவளோட அண்ணன் ஆலயமணி சிவாஜி இருக்கானே, அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது ரணகாலம் தான். அது எப்படிமா கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்யாணம் நிக்கணும்ன்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்க? ஏங்க, நானாவது கல்யாணம் நிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கத்தான் செய்யறேன். இவன் என்னடானா கல்யாணம் நிக்கிற மாதிரி நடந்துக்கிறானே, அதை ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏண்டி இவ்வளவு தூரம் வந்து கல்யாணம் நிக்க போற மாதிரி இருக்க, உனக்கு வருத்தமாவே இல்லையா? சுத்தமா இல்லைங்க. ஏன் அப்படி? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட கூச்சமே படாம தினசு தினசா சிரிப்பீங்களே, அந்த பழக்கத்தை உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். பேசாம யாமினி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுறியா? எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ டிஸ்டர்ப்? யாமினி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இது கொஞ்சம் லேட்டு உங்க ரெண்டு பேருக்கு தோடல? ஆமால. நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்கன்னு வைங்க, அத அப்படியே மொபைல்ல வீடியோ எடுத்து ஊருக்கெல்லாம் போட்டு காட்டிடுவா. ஏமா மீனாட்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா? இவன் யாமினி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானா இவன் மானம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே இவன் மீனாட்சி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானா இவன் உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரவணா, யாமினி எதுக்காக உன்னை தேடி வந்தா? இது ஒரு கேள்வியா? கேட்ட கேள்விக்கு பதில சொல்றா வெண்ண. யாமினி எதுக்காக உன்னை தேடி வந்தா? கல்யாணத்தை நிறுத்ததான். வந்தவ
நேரா கல்யாணத்தை நிறுத்தாம எதுக்கு ரூமை போட்டு தங்கி இருக்கிறா? ஆமால, நார்மலா அவ வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? வாசல்ல நின்று டை சரவணான்னு கூப்பிட்டு இருக்கணும். டப்பு டிப்புன்னு மேட்ரை போட்டு உடைச்சிருக்கணும். ஆனா அவ அப்படி பண்ணல. மீனாட்சி கிட்டேயே உண்மையை சொல்லல. ஜாலியா ரூமை போட்டு தங்கி இருக்கிறா. ஒய் அதானே ஒய் 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 ஒய். அவ என்ன படிக்காத பாமர பொண்ணா? கத்தி கலட்டா பண்றதுக்கு அவ ஒரு டீசன்ட் கேர்ள். ரூமுக்குள்ள கூப்பிட்டு, சரவணா கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு நல்லது, நானே நிறுத்தினா நல்லா இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ணுவா. ஒருவேளை சரவணா அதை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்க சொன்ன காட்சி நடக்குங்க. இந்த விஷயத்துல நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? எனக்கால யாமினிக்கா? தப்பு கண்ணா. போட்டி உனக்கும் யாமினிக்கும் இல்ல, போட்டி யாமினிக்கும் மீனாட்சிக்கும். அம்மா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? நான் வேணா அச்சே, மொத்த விஷயத்தையும் உங்க அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டு இப்ப என்னமா அவன் என்ன சொல்றான் புரியலையா? இல்லையே. கடைசியா ஒரு தடவை யாமினி கிட்ட பேசி பாக்கறேங்கறான். அது எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொல்ற? இதுக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையே இல்ல. இந்த சூழ்நிலையில உன்னால செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் அதான்ப்பா. ஒர்க் அவுட் ஆறது ரொம்ப கஷ்டம் தான், இருந்தாலும் பண்ணிப்பார். ஏய், ஒர்க் அவுட் ஆகாதுன்ற அப்புறம் எதுக்கு பண்ணி பார்க்க சொல்ற? நமக்கெல்லாம் டைம் பாஸ் ஆகணும்ல. இப்ப என்ன பண்ணலாம்? அவ சொன்னது கரெக்ட் தான்டா. இருக்கிற ஒரே ஆப்ஷன் யாமினி கிட்ட பேசி பார்க்கறது மட்டும்தான். பேசி பாரு, ஏதாவது நல்லது நடக்குதான்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ளவாடா வா. உட்காரு. அட உட்காரு. உன் மச்சான் தான் எனக்கு இந்த ரூம் போட்டு கொடுத்தாரு. இந்த ஊர்ல இவ்வளவுதான்ல. ஆனா சரோ இந்த ஹோட்டல்ல காஃபி கலக்குறாங்க. காஃபி சொல்லவா? நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இப்பதான் வர? என்னடா ரொம்ப பிஸியா இருந்தியோ? என்ன சரோ, நான் எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிற. என்ன உன்னை பார்த்ததும் சட்டையெல்லாம் பிடிச்சு நோ 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 அப்படின்னு சண்டை போடுவேன்னு எதிர்பார்த்தியா? உண்மையை சொல்லணும்னா உன் கல்யாண பத்திரிக்கையை பார்த்தோன்னா முதல்ல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா பாவம் நீயும் தான் என்ன பண்ணுவ, மாட்டிட்டு முழிக்கிற. மாட்டிக்கிட்டு முழிக்கிறதானே? கூலா இரு. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல. முன்னாடியே டிசைட் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம லாஸ்ட் மினிட் டென்ஷன் இருந்திருக்காது. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. என்ன பண்ண முடியும் இல்ல? ஆனா கண்டிப்பா நீ ரெண்டு பேரையும் கட்டிக்க முடியாது. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதானே ஆகணும். கல்யாணத்துக்கு மீனாட்சி வீட்ல நிறைய செலவழிச்சிருப்பாங்கல்ல. ஒரு 7-8 லட்சம் இருக்குமா? இருக்கும். இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் இல்ல? என்னால ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் வரக்கூடாது. அப்பா கிட்ட பேசிட்டேன். 10 லட்சம் ரூபாய் செக் போட்டு மீனாட்சி அப்பா கையில கொடுத்துட சொல்லிட்டாரு. என்ன சரோ, எவ்வளவு செலவானாலும் கொடுத்துடலாம். என்னடா முழிக்கிற? என்ன லண்டன் அனுப்பி விட்டுட்டு நீ இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணுவ? நான் உன் கல்யாணத்துக்கு வந்து சோறு தின்னுட்டு
எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி ஆர்கெஸ்ட்ரால பாடுவேன் நினைச்சியா? கொன்னுடுவேன், தெரிஞ்சுக்கோ.